ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மணியன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 14க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் ஜென்ரல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு எஸ்டியில் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது. ப்ளஸ் பிஎஸ்டிஎம் அனாலிசிஸு ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் அனாலிசிஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து ஒருத்தனா பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒருத்தனா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிருக்கு. ஸோ டீட்டெயில்டு வந்து ஒருத்தனா நம்ம பார்ப்போம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து கவுன்சிலிங்கில் அப்டேட்டில் வந்து பார்த்துட்டோம்னா இன்றைக்கி பிஎஸ்டிஎம்மில் வந்து 106 வேகன்சிஸ் வந்து ஜென்ரலில் மட்டும் போயிருக்கு. ஜென்ரலாக நேற்று வந்து 91 வேகன்சிஸ் போயிருந்தது. இன்றைக்கி வந்து 106 ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 15 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸர்வீஸ் மேனில் நேற்று 2 போயிருந்து அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பர்சனல் டிசபிலிட்டி இந்த கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 42 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. இன்னும் 30 ஆயிடுச்சு. ஸோ இது 50% கீழே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஜிடி உமன் வந்து போக போக குறைய ஆரம்பிச்சிட்டே வருது. ஓகேங்களா. நேற்று வந்து 38 போயிருந்தது. இன்றைக்கி 42 ஆயிடுச்சு. இன்றைக்கி 4 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஜிடி டஷ்யூடோ வந்து 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. நேற்று 2 இருந்தது, இன்றைக்கி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டிசபிலிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் இனிமேல் வந்து எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 52 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் 106 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. நேற்று 44 வேகன்சிஸ் இருந்தது, இன்றைக்கி 52 ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 19 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. மொத்தம் இன்றைக்கி 2 பேர் வந்து உமன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 42 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிசியில் வந்து நேற்று ஒன்று எடுத்திருந்தாங்க. இது அப்படியே தான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 40 ஆயிடுச்சு. இன்றைக்கி மொத்தம் 86 வேகன்சிஸ் வந்து இருக்குது. நேற்று வந்து 37 இன்றைக்கி 3 வேகன்சிஸ் வந்து எம்பிசியிலேருந்து எடுத்திருக்காங்க. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 16 வேகன்சிஸ் வந்து ஆயிடுச்சு. நேற்று வந்து 15 வேகன்சிஸ் இருந்தது. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. இன்னும் 32 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மில் 3 வேகன்சிஸ். இன்றைக்கி பிசிஎம் வந்து போகவே இல்லை. 3 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏல 2 வேகன்சிஸ் வந்து வந்து 2 வேகன்சி வந்து போயிருக்கு. நேற்று வந்து ஒன்று தான் போயிருந்தது, இன்றைக்கி வந்து ஒன்று எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எஸ்சிஏ உமனில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன இருக்குது. எஸ்சியில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 18 வேகன்சிஸ் இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று 16 தான் இருந்தது, இன்னும் 77 அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எஸ்சி உமனில் வந்து 6 வேகன்சிஸ் நேற்று போயிருந்தது, இன்னும் அப்படியே தான் வந்துட்டுனா இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா எஸ்டி ஜென்ரலில் வந்து 14 வேகன்சிஸ் மூவ் ஆன இருக்குது. இன்னும் 8 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. உமன்ஸில் 2 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இந்த 3 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஓகே. டோட்டலாக வந்து 3535 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. 1151 வேகன்சிஸ் இருக்குது. இன்னும் வந்து எஸ்டியில் மட்டும்தான் ஜென்ரல் வேகன்சிஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. மித்தபடி வேறு எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 வேகன்சிஸ் மட்டும் தான் என்ன ஜென்ரல் இருக்குது. அது வந்து எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்கும் வந்து ஒருத்தனா என்ன இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் தான் இப்போதைக்கு வந்து ஒருத்தன் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஓ நேற்றே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த வேகன்சிஸு அதுக்கடுத்து வந்து லாவில் வந்து இன்றைக்கி எதுவுமே மூவ் ஆன் ஆகவே இல்லை. அதுக்கடுத்து எடுத்துக்கணுமா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸு அது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எக்ஸர்விஸ்மேன் போஸ்டின் வந்து ஒருத்தனா முடியல. அதுக்கடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட் அண்ட் ஹெச்ஆரில் வந்து ஒருத்தனா இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து ஒருத்தனா இருக்குது. ஓகேங்களா. ஹெச்ஆரில் வந்து பிஎஸ்டிஎம் ஏன்னா ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து ஜென்ரல் வேகன்சிஸ் இதில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹெச்ஆரில் எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் 10 வேகன்சிஸ் இருந்தது 10 முடிஞ்சு. நேற்று வந்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் வேகன்சிஸ் முடிஞ்சதுன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஹெச்ஆர் வேகன்சிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனது பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் கம்ப்ளீட் ஆனது ஹெச்ஆர் தான். ஓகேங்களா. ஹிந்து ரிலீஜியஸில் பிஎஸ்டிஎம்மும் கம்ப்ளீட்டு, ஜென்ரலும் கம்ப்ளீட்டு. ஜென்ரலில் அதாவது ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் இந்த 4மே வந்து ஒருத்தனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. எந்த வேகன்சிஸும் வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டியே இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. இனி நாளையிலேருந்து வந்து ஹெச்ஆர் வேகன்சிஸில் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் டச்சே பண்ணவே இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம்பிசியில் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. 2 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆயிருக்குது. மித்தபடி ஜென்ரல் எல்லாத்துலேயுமே மில் ஆயிடுச்சு. வேறு பிஎஸ்டிஎம் எதுவுமே வந்து இன்றைக்கி ஃபில் ஆகல. மொத்தமாக 169 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆயிருக்குது. இன்னும் 50 வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த 50 வேகன்சிஸுமே ஸ்பெஷல் டிகிரி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா.
அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்ரூம் எக்ஸ்பர்ட் ஃபஸ்ட் டேலே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபார் இந்த ஜேசிஏ வந்து டெய்லி 20 தான் மூவ் ஆன் ஆகுது. 21 அந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து 20 வேகன்சிஸ் தான் போயிருக்கு. ஜேசிஏல வந்து இன்றைக்கி பிஎஸ்டிஎம் வந்து மொத்தமாக 3 போயிருக்கு. ஜென்ரலில் 1, உமன்ஸில் 2 வந்து போயிருக்கு பிஎஸ்டிஎம்மில். அது இல்லாமல் மொத்தமாக வந்து 20 வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஜிடி ஜென்ரலில் வந்து 58 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. 83 அவைலபிலிட்டி இருக்குது. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 14 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் அவைலபிலிட்டி 23 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமனில் வந்து எடுத்துட்டோம்னா 58 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 10 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நான் 6 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. வேறு எந்த கேட்டகரியிலையுமே அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட மூவ் ஆன் ஆகலை. மொத்தமாக 928 வேகன்சியில் 141 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. 787 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஜேசிஏவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது. ஜேசிஏல வந்து ஸோ எக்ஸ்ட்ரா லிஸ்ட் வந்து கூப்பிட்ருக்காங்க. இனி வரும் காலங்களில் ஜேசிஏ ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. போக வந்து ஜேசிஏ ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபினான்ஸ் வேகன்சிஸ் மொத்தமாக 13 ஃபில் ஆகிருக்குது. இதுலேயும் வந்து பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. மொத்தம் 2 வேகன்சிஸ் முதல்ல ஃபில் ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக நேற்று வந்து 12 ஃபில் ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரே ஒரு வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக இன்னும் 5 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. 5 வேகன்சியுமே பிஎஸ்டிஎம் அண்டு பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் இந்த வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான சம்மரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3896 டோட்டல் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது வரைக்கும் 3896 டோட்டல் வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. நேற்று வந்து 3830 இருந்தது. இன்றைக்கி வந்து 3896 ஃபில் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி டுடே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 66 வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்குது. மீதி எல்லாம் வந்து ஆப்ஷன்ட்டு ப்ளஸ் வந்து சீட் இல்லாமல் வந்து தான் வரமாட்டாங்க. பிஎஸ்டிஎம் வேகன்சி வந்து இன்றைக்கி 44 ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. 44 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குது. மொத்தமாக 6 ஸ்லாட் போயிருந்தாங்க. இன்றைக்கி 140.25 வரைக்கும் போயிருந்தாங்க. 140.25 வரைக்கும் தான் மொத்தமாக 44 வேகன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது. நேற்று வந்து 52 போயிருந்தது. இன்றைக்கி வந்து 44 போயிருக்குது. இந்த 44 இறங்கி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டிஸ் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. யார் வந்து ஒத்துட்டிங்கன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நினைக்காதீங்க. சார் இது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் வேறு, பிஎஸ்டிஎம் கவுன்சிலிங் வேறுன்னு நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். பிஎஸ்டிஎம் கவுன்சிலிங்கில் கவுண்ட் வந்து ஜிக்ஜாகாக ஏறிட்டுருக்கு அப்படின்னா வந்து ஒத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கில் பர்சன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆப்ஷன்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ஷன்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்காட்டி தான் இந்த கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்குதே தவிர பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க வரல. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் நல்ல டிபார்ட்மெண்ட் வரப்போ இங்கே வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்துன்னா நிறைய பேர் வரல. ஓகேங்களா. இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஆப்ஷன் தானாங்க. ஆப்ஷன்டிஸ் குறைஞ்சங்காட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து தான் பிஎஸ்டிஎம்மில் காட்டுது. ஸோ பிஎஸ்டிஎம்மில் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து தான் இருக்குது. ஓகேங்களா. இன்னுமே நிறையா வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இப்படியே வந்து ட்ரெண்டு கன்டினியூ ஆச்சு அப்படின்னா 12ஆம் மார்னிங் வரைக்குமே இது கன்ஃபார்ம். ஓகேங்களா. 12ஆம் மார்னிங் வரைக்கும் இது வந்து ஓரளவு கன்ஃபார்ம் சொல்லலாம். ஈவினிங் பேட்ச்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் 2 நாள் போச்சு அப்படின்னா ஈவினிங் பேட்ச் என்ன ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 12ஆம் லாஸ்ட் வரைக்குமே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா. நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா ஓரளவுக்கு வந்து 12ஆம் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதே ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மொத்தத்தில் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் வந்து பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 357 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. டோட்டல் வேகன்சிஸ் இது வரைக்கும் வந்து 357 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி மட்டும் ஃபில் ஆனது 44 வேகன்சிஸ். ஓகேங்களா. இந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் பண்ணும் இனி வரும் காலங்களில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 11ஆம் தேதியிலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனி 700லேருந்து 600 குறைச்சிருக்காங்க. இனி அடுத்து வரும் நாட்களில் நாளைக்கு அதுக்கடுத்து திங்கள் செவ்வாய் 3 நாள் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் வந்து வருது 5 to 10 வரைக்கும் வந்து ஹாலிடேஸ். 11ஆம் தேதி தான் அதுக்கப்புறம் மீண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் இந்த 3 நாள் மட்டும் தான் கவுன்சிலிங் போகுது. 3 நாள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து இது போகிறாங்க. 3ஆம் தேதியிலேருந்து ஜேசிஏ செகண்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஜேசிஏ வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே ஜேசிஏவில் வர்றவங்க வந்து ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். வேறு எந்த வேகன்சிஸும் எடுக்க முடியாது. ஓகேங்களா. எந்த வேகன்சி இருந்தாலும் ஜேசிஏ மட்டும்தான் எடுக்க முடியும். அவங்க வேறு எந்த வேகன்சிஸும் அவங்களால டச்சே பண்ண முடியாது. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த இதுவும் பிரச்சனையும் பண்ணிக்க தேவையில்லை. ஜேசிஏலையுமே
பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் கூப்பிட்ருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து இந்த ஜென்ரல் இருக்கிற வேகன்சிஸ் எடுக்க முடியாது. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இன்னும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நல்ல விதமாக தான் போயிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போகுது. ஸோ இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆகிறதே இப்போ போகிறத பார்த்தா 11ஆம் தான் இன்க்ரீஸ் ஆகும் போல். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா தைரியமாக இருந்துங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குக்கான டீட்டெயில் அனாலிசிஸ். மொத்தமாக வந்து 3896 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்றைக்கி வந்து 66 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. பிஎஸ்எம்ல மொத்தமாக 357 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்றைக்கி மட்டும் 44 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. தேங்க்யூ ஸோ மச்.